மகாபாரதத்தில் யுத்தம் முடிந்து பாண்டவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்த கண்ணன் அவதார லட்சியம் நிறைவு பெற்றதால் வைகுண்டம் போக தயாராகிறான். அருகிலிருந்த நண்பனான உத்தவரிடம் உனக்கு என்ன வேண்டுமென்று கேட்க பூலோகத்திலேயே இருக்கக்கூடாதா என்றதும் ஸ்ரீமத் பாகவத நூலுக்குள் நான் இருக்கிறேன் என்றான். கண்ணா நீ நினைத்தால் யுத்தம் வராமல் செய்திருக்கலாமே என்றதும் யுத்தம் நடந்தே தீரும் என்றான் கண்ணன். சூதாட்டத்தை ஏன் தடுக்கவில்லை என்றதும் துரியோதனன் புத்திசாலி அவனுக்கு சூதாட தெரியாது மாமா சகுனி விளையாடுவான் என்றான். தர்மனுக்கும் சூதாட தெரியாது. வியாசர் தர்மனிடம் முன்னால் யுத்தம் வரும் என்று சொல்லப்போக எதிர்க்காமல் சூதாட சம்மதம் சொல்கிறான். பயந்து வாழக்கூடாது. நல்ல முடிவை எடுக்காததால் அவஸ்தைப்பட்டான். பீஷ்மர் பிதாமகனாக இருந்தாலும் அம்மாவிடம் இந்த குலத்தை காப்பேன் என்று சத்தியம் பண்ணினேன் என்று துரியோதனன் செய்த அதர்மத்திற்கு குடை பிடித்ததால் அம்புபடுக்கையில் கிடந்தார். பாண்டவர்களில் மிக நல்லவன் கர்ணன். செஞ்சோற்று கடனுக்காக அதர்மத்திற்கு துணை போனது சரியல்ல என்றான் கண்ணன். தர்மனும் உன் மாமா சகுனி ஆடினால் என் மாமா கண்ணனும் விளையாடுவான் என்று சொல்லி இருந்தால் கதையே மாறி இருக்கும். நீயே போய் உதவி இருக்கலாமே என்றான் உத்தவன். கண்ணன் இந்த பக்கமே வரக்கூடாது என்று நினைத்தான் தர்மன். அழைக்காமல் வரமாட்டாயா என்றதும் பாஞ்சாலி என்னை நம்பி அழைத்தாள் உதவினேன். அறத்துடன் எந்த காரியம் செய்தாலும் அதில் நான் இருப்பேன் என்றான் கண்ணன். நீ எந்த காரியம் செய்தாலும் மேலிருந்து ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து செய். பஞ்ச பூதங்கள் சதா சமயம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அதர்மம் வெற்றி பெறுவது போல் தோன்றும். இறுதியில் தர்மம் தான் வெல்லும் என்றான் கண்ணன் உத்தவரிடம்.